ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனில் சிக்கன் வச்சு 2 in 1 ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒன்று ட்ரையாகவும் அடுத்தது கிரேவியாகவும் செய்யலாம். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சு எடுத்துட்டுக்குங்க. அதில் உப்பும் மஞ்சளும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் மஞ்சளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அரைக்கணும். 3 பூண்டு, சின்ன இஞ்சி துண்டு, 3 பச்சை மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம். ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அதை அரைச்சிட்டு இந்த சிக்கன் கூட அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இது கூட கரம் மசாலா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, காரத்துக்கு கொஞ்சம் குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு பொடி 1 டீஸ்பூன், நல்ல மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் ரவை, வறுத்த ரவை ஆனாலும் பரவாயில்ல, இல்லாதாலும் பரவாயில்ல, ரவை. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டை உடைச்சது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அது அந்த எண்ணெய் நம்ம இது பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காயிற மட்டும் அது கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேஷனில் வைங்க. இப்போ ஒரு பேன் எடுக்கலாம், எண்ணெய் ஊற்றலாம், ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை 1 by 1 போட்டு முறிச்சிடுங்க. இல்லாட்டி ஃபுல்லாக போட்டு மொத்தமாக கொட்டாமல் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒன்று ஒன்றா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா சிக்கனும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வெந்த உடனே நீங்கள் மறுபக்கம் திருப்பி போடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எல்லாம் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதையே உங்களுக்கு கிரேவியாக ஆக்கணும்னு சொன்னால் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2-3 பூண்டு பொடி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை லேசாக முறுக்கட்டும். ஏன்னா ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வெட்டி அது இது கூட ஆட் பண்ணி அது லேசாக வதக்குங்க. அதே போல் ஒரு வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி வெட்டி அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அதை மட்டும் நல்லா சின்ன தீயில் வச்சு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை பாதி சிக்கனை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ். உங்களுக்கு இனிப்பு இன்னும் நல்லா வேணும்னு சொன்னாக்கா 2 ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குனா அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சம் திக்கு கிரேவியாக மாறும். நம்மள்ட சிக்கன் கிரேவி ரெடி.
அதுக்கு மேலே பச்சை மிளகா 2 3 பச்சை மிளகா கீறி விட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணி நல்ல சூடோட சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாக்கெலாம் அதுக்கு பரிமாறலாம். இப்போ 2 in 1 ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் டேக் கேர், பாய்.